சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறத விட அதை நீங்க நடத்தி வைக்கணுங்கிறதாங்க அத்தையோட சந்தோஷம். அவங்க மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. எப்படி இது உங்களுக்கு தெரியாம போச்சு? இது பாருங்க, உங்களுக்கு பதிலா சபையில நான் இருக்கலாம், இளங்கோ இருக்கலாம், ஏன் வேற யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா யார் இருந்தாலும் அது நீங்க இருக்கிற மாதிரி ஆயிடுமா? என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி தவிக்க வச்சுட்டீங்களே. ஏன் மேல உங்களுக்கு கோவம்னா அது ஏன் மேல காட்டுங்க. இப்ப என்ன, என் மேல கோவம் தானே உங்களுக்கு? என்ன அடிக்கணுமா? அடிங்க. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன அடிங்க. அடிங்க பாக்கலாம், அடிங்க, நல்லா அடிங்க. இல்ல அடிங்க, இல்ல விடாதீங்க, அடிங்க. ஏன் விட்டுட்டு போனீங்க? அடிங்க. எங்க போனீங்க? எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்களை ஏன் தவிக்க விட்டுட்டு போனீங்க? அடிங்க, 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 நல்லா அடிங்க, அடிங்க. தீர்ற வரைக்கும் என்ன அடிங்க. அடிங்க. முரளி, முரளி, ஏன் அவளை போட்டு அடிக்கிறேன்? அவ என்ன தப்பு செஞ்சா? இல்ல, பொறுப்பு இல்லாம, அக்கறை இல்லாம, தம்பிங்கிற பாசம் கூட இல்லாம வீட்டை விட்டு ஓடி போனது நீ. ரஞ்சனி மட்டும் இல்லைன்னா நாரி போயிருக்கும். 4 பேருக்கு நடுவுல உன்னால வந்த அவமானத்தை அவதான சரிப்படுத்தினா. உனக்கு சொல்லி கொடுத்தாலும் நல்ல புத்தி எல்லாம் மண்டையில ஏற மாட்டேங்குது. தொட்டதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போற புத்தி மட்டும் அப்பா சொத்து அப்படியே வந்து சேர்ந்துடுச்சு. பாவண்டாவ, நீ தப்பு செஞ்சுட்டு அவளை போட்டு அடிக்கிறதுல என்னடா நியாயம்? ஏன் அடிச்சேன்னு கேக்குற நாதி இல்லைங்கிற திமிரு தானே உனக்கு? டேய், நான் கேப்பேன்டா. நான் பெத்த புள்ளனாலும் நிக்க வச்சு சட்டையை புடிச்சு நான் கேட்பேன். ஏன் நீ பேசாத பேச்சா, நீ திட்டாத திட்டான்னு கேட்கணும்னு பாக்குறியா? நான் பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். நான் என்ன சொன்னாலும் சமாதானப்படுத்துறதுக்கு புருஷனா லட்சணமா நீ தயாரா இருப்பேங்கிற நம்பிக்கையில நான் அவளை சொல்லுவேண்டா. யாரும் இல்லாத அனாதை பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு நீ அவளை அடிச்சு குடும்பப்படுத்தினா யார நம்பிடா அவ இந்த வீட்டுல இருப்பா? சொல்லுடா, யார நம்பி இருப்பா? ரஞ்சனி, அவன் கிடக்குறான், விடுமா. அவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு. நீ வாமா, வா வாமா. சான்ஸே இல்ல ஐஷு. நீ மாப்பிள்ளையோட பைக்ல வந்து இறங்குனதை பார்த்துட்டு அம்மா அப்படியே கிறுகிறுத்து போயிட்டாங்க. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐஷு மனசு மாறிட்டான்னு வாய் ஓயாம அப்பத்துல இருந்து உன்னோட புராணம் தாண்டி போயிட்டு இருக்கு. மனசு மாறிட்டனா? வாட் நான்சென்ஸ்? யாரடி சொன்னாங்க? என்ன விளையாடுறியா ஐஷு? சும்மா என்கிட்ட மட்டும் பூச்சாடி காட்டிட்டு இருக்காத. என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உனக்கு ஜாலியா இருக்கும்ல. சொல்லு, சூர்யா உன்கிட்ட என்ன சொன்னாரு? 2 பேரும் எங்க போனீங்க? முதல்ல அது சொல்லு ஐஷு. ஏய், நான் யார் கூடவும் எங்கேயும் போல. வர வழியில குறுக்க வந்து நான் டிராப் பண்றேன்னு சொன்னான். சரி, ஆட்டோ ஃபேர் மிச்சமாகுதேன்னு அவன் கூட வந்தேன். ஏய், போத போற. இந்த மாதிரிலாம் பேசாத ஐஷு. அப்பாக்கு தெரிஞ்சு நடக்கிறதே வேற. அப்படி தாண்டி பேசுவேன். எனக்கு பிடிக்கல கார்த்தி. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக பிடிக்காத ஒருத்தனை உடனே பிடிச்சிட்ட மாதிரி எப்படி நடந்துக்க முடியும்? லூஸ் அடி நீ. நிச்சயதார்த்தம் நடந்தாலே கல்யாணத்துல பாதி முடிஞ்ச மாதிரி அர்த்தம். அது தெரியுமா உனக்கு? சோ வாட்? எப்படியும் அப்பா சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கதான் போறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவன் கூட வாழ்வனை மட்டும் நினைச்சிடாத. மனசு ஒண்ணு கல்யாண மண்டபம் இல்லடி. முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் மாப்பிளைய மாத்திட்டு இருக்கிறதுக்கு. என்ன ஐஷு சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அப்பா கேட்க போறது இல்ல. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஓடி போயிட்டேனா எனக்கு பதிலா
உன்னை உட்கார வச்சு தாலி கட்ட வைப்பாரே தவிர கல்யாணத்தை கேன்சல் பண்ண மாட்டாரு. பாவம், என்னால நீ எதுக்கு கஷ்டப்படணும்? இவன் கட்டுற தாலிய கழட்டி எடுத்துட்டு போய் எனக்கு பிடிச்சவன் கையால கட்டிக்க போறேன். அதான் நடக்க போகுது, பாத்துட்டே இரு. ஏய் ஐஷு, நீ பேசுறதுல நல்லா இல்ல சொல்லிட்டேன். ரொம்ப தப்பு ஐஷு. உனக்கு ஏன் இப்படி விபரீதமால தோணுது? லவ் பண்ணி பாருடி, உனக்கும் தோணும். பைத்தியம் மாதிரி பேசுறதுக்கா? இவ்வளவு சுயநலமாவே இருப்ப நீ? அப்ப பாவம்க்கா, உன்னோட நல்லதுக்காக தானே எல்லாம் செய்யறாரு. அதையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு எது நல்லதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். சாகுற வரைக்கும் எனக்காக பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இவர் என்ன திட்ட கமிஷன் துணை தலைவரா? இங்க பாரு கார்த்தி, நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் அந்த சூர்யாவோட வாழ போறது இல்ல. கண்டிப்பா நான் ஓடிதான் போறேன். இந்த வீட்ல இருந்து ஓடினா தெரு மட்டும்தான் சிரிக்கும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஓடுனா நியூஸ் பேப்பர் வரைக்கும் சந்தி சிரிச்சிரும். எது பெட்டர்னு நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. பேப்பர் படிக்கிறல்ல, திருமணத்தில் மணப்பெண் ஓட்டம்னு நியூஸ் பேப்பர்ல என்னைக்காவது நியூஸ் வராம இருந்திருக்கா? அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாரு. இவங்க விருப்பத்தை நம்ம மேல திணிக்கிறதுனால வர வேண. பேப்பர்ல படிக்கிறப்ப அப்பா இதை என்ஜாய் பண்ணி தான் படிப்பாரு. ரியல் லைஃப்ல அனுபவிக்கிறப்ப என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். பட் ஒன் திங் கார்த்தி, நான் கோழை இல்ல. சத்தியமா நான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன். நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் சாவேன். எனக்காக இல்லைனாலும் அப்பாவை பழி வாங்கறதுக்காகவாவது நான் வாழ்ந்து தான் தீருவேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டேன். நீங்க சாப்பிட வரல, அதான் ரூமுக்கே எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க. இன்னும் கோவமா? சாப்பிட மாட்டீங்களா? இது பாருங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வரலன்னு சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணா. அண்ணன் இப்படி பண்ணிட்டாரேன்னு புலம்பி தள்ளிட்டா என்கிட்ட. எனக்கு சத்தியமா புரியலங்க. கோபம் இருந்தா திட்ட தோணும், அடிக்க தோணும், இல்லனா எதையாவது தூக்கி போட்டு உடைக்கணும்னு தோணும். அந்த கோபத்தை யார் மேலேயாவது காட்டணும்னு தோணும். ஆனா இப்படி விட்டுட்டு போகணும்னு தோணுமா? உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நான் உங்களை கோச்சிக்கலைங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னோட வருத்தத்தை தான் நான் சொல்றேன். புஷ்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் விசேஷம் இது. நீங்களும் நானும் முன்னாடி நின்னு செய்யறதானே அத்தைக்கு பெருமை. நம்மளை விட்டா அவங்களுக்கு வேற யார் இருக்கா? பைபாஸ் ஆபரேஷன் அது இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயம் வேற. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்து நீங்க அன்பா அவங்கள பாத்துக்கிட்டா தானே அவங்களுக்கு தெம்பா இருக்கும். ஏங்க நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் கோவமா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, சாப்பிடுங்க.
பொறுப்புல இருந்து விலகி நிக்கிறது ஈஸி. ஆனா உங்களுக்காக மத்தவங்க பதில் சொல்ல முடியாம எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சூர்யா கன்வின்ஸ் ஆகவே மாட்டான். பாவம், மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டான். ஆயிரம் கோவம் இருக்கட்டுங்க, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லாமலே இருக்கட்டும். அதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டுருவீங்களா? உங்க தம்பிங்க அவன், நீங்க பார்த்து வளர்த்த புள்ள. அவன் மனசு என்ன பாடுபடும். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, நான் தண்ணி எடுத்துட்டு வரல, இப்ப தண்ணி எடுத்துட்டு வரேங்க. நீ பேசிட்டு ரஞ்சனி, ஆனா என்னால பேச முடியலையே. என்ன நடந்தது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னால வாயை திறந்து சொல்ல முடியலையே ரஞ்சனி. மனசை படிக்கிற சக்தி இருந்தா என் மனசை திறந்து படிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். நீயும் மத்தவங்களும் என் மேல உயிரியே வச்சிருக்கீங்க. உனக்காக நான் மத்தவங்களை இழக்கிறதா இல்ல எல்லாருக்காக உன்னை இழக்கிறதான்னு எனக்கு தெரியல ரஞ்சனி. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னை மன்னிச்சிரு ரஞ்சனி, என்னை மன்னிச்சிருமா. இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க. ஸ்ரீதர், பிரியா தூங்கிட்டாளா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சா. இனிமேதான் மாத்திரை எல்லாம் கொடுத்து படுக்க வைக்கணும். விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா வர வர அவளோட அடம் தாங்க முடியலமா. திட்டாதர குழந்தைய, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும்னு தானே நாம அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுக்காக ஒருத்தர் அந்த அளவுக்கா ட்ரபிள் பண்றது? ரஞ்சனியை நினைச்சாலே எனக்கு வரிடா இருக்குமா. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? எனக்கு பயமா இருக்குமா. ஹலோ, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன், தூக்கம் வரலையா? இல்ல, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? ஏங்க, நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அது மனசு சரியில்லை, அதான். ஏன் மனசு சரியில்லை? அதையாவது என்கிட்ட சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு. எதுவும் இல்ல. சரி, படுங்க. தூக்கம் வரல. லைட் ஆஃப் பண்ணா தானா தூக்கம் வந்துரும். வந்து படுங்க.